ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் எப்படி போடுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஹனி, முல்தானி மிட்டி, ரோஸ் வாட்டர் இது மூணும் தாங்க தேவை. ஃபஸ்ட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. எம்டி பவுலில் கரெக்டாக 2 டீஸ்பூன் முல்தானி மிட்டி பவுடர். முல்தானி மிட்டி பவுடர் எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லதாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மிட்டி பவுடர் போட்டுக்கோங்க. 2 மடங்கு முல்தானி மிட்டி பவுடர் போட்டோம் அப்படின்னா அதில் பாதி அளவு, அதாவது 1 மடங்கு 1 டீஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க. நல்ல தேனாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றுனதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர், ரோஸ் வாட்டர் அளவே இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அந்த பவுடரோட கன்சிஸ்டன்சி, அந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரோஸ் வாட்டர் ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா விட்டுருங்க, இல்லை அப்படின்னா தேவைக்கேற்ற போல் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முல்தானி மிட்டி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதில் நிறைய லம்ஸ் இருக்கும். அந்த லம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கலக்கி விட்டுங்க. அப்போ தான் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இதுதாங்க அதோட கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஹேண்ட் வச்சும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இதுக்குன்னே தனியாக ப்ரெஷ் இருக்குது, ஃபேஸ் பேக் போடுறதுக்குன்னு ப்ரெஷ் இருக்குது, அதை வச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட விஷ் தான். ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணாமல் உங்களோட நெக் ஏரியாஸ், கழுத்துலலாம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸுக்கும் நெக்குக்கும் இருக்க அந்த ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் தெளிவாக நல்லாயிருக்கும்.